என்னது? இனி யூபிஐ மூலம் நாள் ஒன்றுக்கு ரூபாய் 2000 தான் பரிமாற்றம் செய்ய முடியுமா? இந்த நியூஸ் பத்தி தாங்க இப்ப பார்க்க போறோம். வெல்கம் டு ஜீரோ கிராவிட்டி. Zero Gravity. Science and Technology Edutainment. யூபிஐ மூலம் ஒரு நாளைக்கு ரூபாய் 2000 தான் பரிமாற்றம் செய்ய முடியும் அப்படின்ற நியூஸ் தவறானதுங்க. அத பத்தின முழு விபரத்தை இப்ப பார்க்கலாம். யூபிஐ மூலம் ஒரு நாளைக்கு ரூபாய் 2000 தான் பரிமாற்றம் செய்ய முடியும் என்பது போன்ற தகவல்கள் பரவி வருகின்றன. ஆனால் உண்மையில் யூபிஐயின் பிபிஏ என்ற மெய்நிகர் கட்டண முகவரி மூலம் பணத்தை பெறுவதற்கு தான் இந்த வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதாவது விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் மூலம் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ரூபாய் 2000 மட்டுமே பண பரிமாற்றம் அல்லது ஒருவரிடம் கோரி பணத்தை பெற முடியும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பணப்பரிமாற்ற இலக்கு காரணமாக யூபிஐ மூலம் பணப்பரிமாற்றம் செய்ய முடியாதோ, கட்டணம் வசூலிக்கப்படுமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. அது உண்மையில்லை. மாறாக ஒரு வங்கி கணக்கின் பிபிஏ எனப்படும் மெய்நிகர் பணம் செலுத்தும் முகவரி மூலமாக பண பரிமாற்றத்துக்கு தான் இந்த விதிமுறை பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிபிஏ முறையின் பண பரிமாற்றம் பற்றி இப்ப பார்ப்போம். ஒருவரது வங்கி கணக்குக்கு யூபிஐ வசதி ஏற்படுத்தப்படும் போது அதற்கான அடையாள முகவரியும் சேர்ந்தே உருவாக்கப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு யூபிஐ ஐடிக்கும் ஒரு பிபிஏ உருவாக்கப்படுகிறது. இதனை மெய்நிகர் கட்டண முகவரி என்கிறார்கள். இதுதான் ஒரு வங்கி கணக்கின் யூபிஐ ஐடியாக இருக்கும். இந்த பிபிஏ என்பது ஒருவரது பெயர் அல்லது செல்போன் எண் மற்றும் அன்சிம்பிள் வங்கி பெயர் போன்றவற்றை உள்ளடக்கியதாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மின்னஞ்சலை போலத்தான் இருக்கும். இந்த பிபிஏ முகவரியை கொண்டு பணப்பரிமாற்றம் செய்யலாம். ஒருவர் உங்களுக்கு பணம் அனுப்ப வேண்டும் என்றால் வங்கி கணக்கு எண் அல்லது உங்கள் தொலைபேசி எண்களை விடவும் இந்த பிபிஏ ஐடியை கேட்டு எளிதாக பணம் அனுப்பலாம். இதனால் வங்கி கணக்கு விவரங்களை அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லாமல் போகிறது. இந்த பிபிஏ மூலம் பண பரிமாற்றம் செய்ய வங்கிக்கு வங்கி பல்வேறு வரம்புகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில்தான் ஒருவர் பிபிஏ ஐடியை பயன்படுத்தி மற்றொருவரிடமிருந்து ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ரூபாய் 2000 மட்டுமே கோரி பெற முடியும் என்று வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கும் நாம் யூபிஐ மூலம் பண பரிமாற்றம் செய்வதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஒருவர் அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு ரூபாய் 1,00,000 வரையில் யூபிஐ மூலம் பண பரிமாற்றம் செய்யலாம். இது வங்கிகளை பொறுத்து மாறுபடலாம். அதுபோல ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 20 பண பரிமாற்றங்களை செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைமுறைக்கு வந்த இந்த புதிய விதிமுறையை பத்தி இப்ப பார்க்கலாம். என்பிசிஐ எனப்படும் தேசிய பண பரிமாற்ற கார்ப்பரேஷன் இந்தியா வெளியிட்டிருக்கும் இந்த புதிய விதிமுறை இன்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. எனவே உங்கள் செல்போனில் இருக்கும் கூகுள் பே, போன்பே செயல்படுகிறதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்பு வங்கி கணக்கு தொடங்கும் போது கொடுத்த செல்போன் எண்ணை தற்போது ஒருவர் பயன்படுத்தாமல் இருக்கலாம். அந்த செல்போன் எண் செயலற்று வேறு ஒருவரிடம் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டிருக்கலாம். இதனால் அந்த வங்கி கணக்கே முடக்கப்படும் அபாயம் எழுந்துள்ளது. ஒருவேளை அவ்வாறு உங்கள் பண பரிமாற்ற செயலி பயனற்று போயிருந்தால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. உடனடியாக தங்களது வங்கி கணக்குகளுடன் இணைக்கப்பட்டிருக்கும் செல்போன் எண்கள் என்ன என்பதை உறுதி செய்து கொண்டு, அது பழைய எண்ணாக இருந்தால் உடனடியாக வங்கிக்கு சென்று பழைய எண்ணை மாற்றிவிட்டு தற்போது பயன்படுத்தும் புதிய எண்ணை கொடுத்துவிட்டால் போதும். வங்கி கணக்கு பண பரிமாற்ற செயலிகளும் செயல்பாட்டுக்கு வந்துவிடும். வங்கி கணக்குகளுடன் இணைக்கப்பட்டிருக்கும் செல்போன் எண் பயன்பாட்டில் இல்லாமலோ அல்லது அந்த எண் 90 நாட்களுக்கும் மேல் செயல்பாட்டில் இல்லாமல் இருந்து அது தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் மூலம் புதிய செல்போன் பயனர்களுக்கு வழங்கப்பட்டு இருந்தாலோ அந்த எண் இணைக்கப்பட்டிருந்த வங்கி கணக்கை முடக்கி வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நிதி மோசடி அல்லது தவறான வங்கி கணக்குக்கு பணம் அனுப்புதல் போன்ற சிக்கல்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும். இப்போ நீங்க உடனடியா செய்ய வேண்டியதை பத்தி இப்ப சொல்றேன். ஒருவர் தான் எத்தனை வங்கி கணக்கு பயன்படுத்தி கொண்டிருந்தாலும் அவற்றுடன் என்னென்ன எண்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றன, அவை பயன்பாட்டில் உள்ளதா என்பதை அறிந்து கொண்டு அவ்வாறு ஏதேனும் பழைய எண் இணைக்கப்பட்டிருக்கும் வங்கி கணக்கை பயன்படுத்தி கொண்டிருந்தால் உடனடியாக அந்த வங்கி கிளைக்கு சென்று புதிய எண்ணை அப்டேட் செய்ய வேண்டும். இந்த புதிய விதிமுறை ஏற்கனவே நடைமுறைக்கு வந்துவிட்டதால் பண பரிமாற்ற செயலிகள் செயல்படுகிறதா என்பதை உறுதி செய்து கொண்டு செயல்படவில்லை என்றால் வங்கி கிளையை அணுகவும். இந்த பண பரிமாற்ற விதிமுறையை பத்தி உங்க கருத்துக்களை எங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.